ओम नमस्तुभ्यं प्रणवानंद अवधूत महामुने नित्यमंगलधात्रे जय शिष्य संतोषदायिने गुरुमंडल रूपिणी ललिता महामहा त्रिपुर सुंदरी पराभट्टारिकायै नमो नमः। நமது ஒடுக்கத்தூர் மடாலயத்திலே விசேஷமாக 10 நாட்கள் சண்டி ஹோமத்தை புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தின் சார்பாக பிரணவானந்த சுவாமிகள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 8வது நாள் மாதங்கி மந்திர சகித சண்டி ஹோமமானது நடைபெற்றது. இன்னும் 2 நாட்கள் இங்கே சண்டி ஹோமம் நடக்க உள்ளது. இந்த சண்டி ஹோமம் எதற்கு செய்யணும் அப்படின்னு கேட்டா, கலியுகத்தில் எல்லாருக்கும் ரொம்ப அவசரம். யாருக்குமே முன்ன மாதிரி 10 வருஷம் கழிச்சு தேங்காய் வர மரங்கள்லாம் வேண்டாம், 3 வருஷத்துலேயே காய்க்கக்கூடிய மரமாக வேணும்னு நினைக்கிறோம். எல்லாத்துலேயுமே அவசர உலகத்தில் இன்னைக்கு ஒரு காலத்தில் மாவெல்லாம் அரைச்சாங்க, அப்புறம் ஒரு காலத்தில் இப்போ மாவெல்லாம் கடையிலேருந்து வாங்கினாங்க, இப்போ அதுவும் வேண்டான்னு இட்லியாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி அவசர உலகத்தில் உடனே பலனை தரக்கூடிய தெய்வம் எதுன்னா பூஜனீயோ விசேஷேன கலௌ சண்டி விநாயகோன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். கலியுகத்துல மகா கணபதியும் சண்டிகா பரமேஸ்வரியும் நம்ம வழிபட்டா உடனடியான பலனை அந்த 2 தெய்வமும் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். அதனால்தான் நீங்க எங்க போனாலும் ஒரு ஜோசியர் எதுக்காக பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும், வியாபாரத்துக்கோ வீட்டில் ஏதாவது தடை, திருமணம் கை கூடல, எதா இருந்தாலும் என்ன சொல்லுவார்னா, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அனைத்து விதமான தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் கணபதி. மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா சண்டியை பிரார்த்தனை பண்ணலாம். சண்டி எதனால அவ்வளோ விசேஷம்னா, மொத்தம் மந்திரங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, வேத மந்திரம் நிறைய பாகங்கள் இருக்கு. வேத மந்திரம், புராண மந்திரம், காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், பீஜ மந்திரம், ஸ்தோத்திர மந்திரம்னு மந்திரங்கத்துல பலவிதமான பிரிவுகள் இருக்கு. அந்த மந்திரங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னா 7 கோடி மகா மந்திரமா, 7 கோடி மகா மந்திரம். அந்த 7 கோடி மகா மந்திரத்தையும் ஒருவனால ஒரு ஜென்மா போதாது அதை முழுசா படிக்கிறதுக்கு. ஆனா அந்த 7 கோடி மகா மந்திரத்தையும் இன்றைய தின சூரிய உதயத்திலிருந்து நாளைய தின சூரிய உதயத்துக்குள்ள ஒருத்தர் சொல்றாராம். அது யாருன்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அந்த 7 கோடி மகா மந்திரத்தையும் அனுதினமும் ஜபம் செய்கிறார். அதனாலதான் திருச்செந்தூருக்கு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவார். திருச்செந்தூருக்கு போய் அந்த மண்ணில் ஒரு நாள் தங்கிட்டு வந்தாலோ இல்லை அந்த மண்ணை மிதிச்சாலோ பலவிதமான அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல திருச்செந்தூர்ல என்ன பண்றாருன்னா, சம்ஹாரம் பண்ண பிறகு சிவனை பூஜை பண்றார். அங்க சுப்பிரமணிய சுவாமி விசேஷமான ஸ்தலம். அப்ப அந்த 7 கோடி மகா மந்திரத்தையும் அவரை அனுதினமும் ஜபம் செய்வதனாலதான் அவருக்கு பேரு 7 கோடி மந்திரத்துக்கும் அதிதேவதையாக விளங்குகிறவர் சுப்பிரமணிய சுவாமி. அதனாலதான் தன்னுடைய தகப்பனாரான சிவபெருமானுக்கு சுவாமி வலையில பிரணவம் சொல்லக்கூடிய ஓங்காரத்தை உபதேசம் பண்றார் அந்த சுப்பிரமணிய சுவாமி. அப்ப அந்த 7 கோடி மகா மந்திரத்தையும் நம்ம படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த 7 கோடி மகா மந்திரத்துக்கும் துல்லியமா எது இருக்குன்னா, இந்த 700 மந்திரங்கள் கொண்ட துர்கா சப்தசதின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி மகாத்மியம். இந்த 700ம் படிக்க முடியலையா, அதுலயும் ரிஷிகள் சொன்னா எப்படி முடியாது, ஏன்னா என்னென்னத்துக்கோ நேரம் இருக்கு, எதை கேட்டாலும் இப்ப என்ன சொல்றோம்னா ஒரே வார்த்தை, சார் டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் மந்திரம் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஹோட்டல்ல போய் உட்காந்துருப்போம், 20 நிமிஷம் கழிச்சுதான் தண்ணி கொண்டு வந்து வைப்பான். அப்புறம் தான் மெனு கார்டை காட்டிட்டு நம்மள்கிட்ட என்ன வேணும்னு கேட்பான். ஆனா அங்கெல்லாம் பொறுமையா இருக்கும். ஆனா கோயிலுக்கு போனாலோ முக்கியமான இந்தமாரி நிகழ்ச்சிக்கெல்லாம் போனாக்கா
எத்தனை மணிக்கு முடியும், நான் கிளம்பணும், அடுத்த ஒரு வேலை இருக்குன்னு சொல்றோம். அதேமாரி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதனாலதான் ரிஷிகள் அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால 700 முடியலையா, அட்லீஸ்ட் 7 ஸ்லோகத்தை சொல்லு, துர்கா சப்த ஸ்லோகின்னு சொல்லக்கூடிய 7 ஸ்லோகத்தை சொல்லுன்னு அம்பா ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால 700 மந்திரங்கள் இந்த நம்மளுடைய புருஷார்த்தம்ன்றது 4 தான். தர்ம அர்த்த காமிய மோட்சம்ன்றது 4 புருஷார்த்தம். அதை தமிழ்ல சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றது. இதுல பொருள் செல்வத்துக்கு அறம் சொல்ல, அதாவது பொருள் செல்வத்துக்கு உரிய ஸ்லோகம் எதுன்னா இந்த தேவி மகாத்மியம். எந்த இடத்துல அந்த தேவி மகாத்மியம் பாராயணம் செய்யப்படுறதோ அந்த இடத்துல நாட்டிலையும் சரி வீட்லையும் சரி பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பா கண்கூடா பார்க்கலாம். ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அந்த இடத்துல இருக்கும். இன்றைய தினம் இங்க பண்ணியிருக்கோம். நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் இந்த ஒடுக்கத்தூர் மடத்துல பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அவங்க நினைச்சிருக்கக்கூடிய அன்னதான கட்டிடமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது இந்த தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய சண்டி ஹோமம். நாங்கள் பண்ண இடத்துலலாம் நாங்கள் கோயம்புத்தூர்ல ராம்நகர்ன்ற ஏரியாவில் 210 நாட்கள் சண்டி ஹோமம் பண்ணோம். அந்த இடத்துல மட்டும் 3 ஃப்ளைஓவர் தான் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 900 கோடிக்கு தான் அந்த இடத்துல வளர்ச்சி கொடுத்துருக்கார் பகவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சண்டி ஹோமத்தினால நமக்கு கிடைக்கும். அதனால தான் சுவாமிஜி இது முழுக்க முழுக்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, புதுக்கோட்டையில பிரம்மாண்ட திருப்பணியானது முடிவடைகிற தருவாயில் இருக்கிறது. அம்பாளை விசேஷமாக வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு அம்பாளை எடுத்து போய் ஸ்வஸ்தானம் சொல்லக்கூடிய அம்பாள் இருந்த இடத்திலே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது ராஜா காலத்து கட்டிடமாக கட்டியிருக்கும். இப்ப இங்க கூட பாருங்க, இந்த தூண்லாம் இருக்கு. அந்த தூண்ல வெறும் பூ டிசைன் மேலே அல்லது ஒரு லிங்க மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இல்லாம அங்க ஒரு தூணுக்கு 8 சிற்பங்கள் செஞ்சிருக்கும். அதே மாதிரி மொத்தம் 93 தூண்கள்ல 930 விக்கிரகங்கள் வருது. ராஜா காலத்து கட்டிடம் மாதிரி அந்த கருங்கல் திருப்பணியானது பூர்த்தி அடைந்திருக்கு. பொதுவா கோவில் எல்லாம் மேல சீலிங்ல பெயிண்ட் அடிப்பா, யந்திரங்கள்லாம் வரைவா, சித்திரப்படமா வர்ணம் பூசுவா. ஆனா இங்க கருங்கல்லே அந்தந்த சன்னதிக்கு முன்னாடியே அந்தந்த தேவதையோடைய எந்திரத்தை தலைகீழா கோத்து இருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்ட திருப்பணியானது செய்யப்பட்டு வருகிற ஜூன் மாதம் 5ஆம் தேதியானது கும்பாபிஷேகம் செய்யப்படும். அதன் நிமித்தமாக எல்லார்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த திருப்பணியில கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். எல்லாருடைய கைங்கரியங்களும் இருக்கணும், ஊர் கூடி தேர் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம எப்படி நம்ம சொத்து சேர்த்து வச்சா சந்ததிகளுக்கு போறது, கடன் சேர்த்து வச்சாலும் சந்ததிக்கு தான் போகும். அப்ப நம்மளால முடிஞ்சது என்னன்னா புண்ணியத்தை நிறைய சேர்த்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பணம் சம்பாதிக்கிற அவசர விதத்துல நம்மளே புண்ணியம் பண்ண மாட்டோம். அடுத்து நம்ம சந்ததிக்கெல்லாம் எப்படி இருப்பா? அதனால நம்மளால முடிஞ்சது என்னன்னா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு இந்த ஸ்ரத்தா பக்தி ஏற்பட்டு அவங்களும் ஆன்மீகத்தில் இருப்பாங்க. நம்மளும் எல்லா இடத்துக்கும் போகும் பொழுது முடிந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் நம்மளுடைய பாரம்பரியத்தை அவங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதனால எல்லோரும் அந்த திருப்பணிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே செய்யணும். நிறைய செய்ய செய்ய என்னன்னாக்கா, இந்த ஹோமத்துல நீங்க என்ன போட்டாலும், எப்படி ஒரு மண்ணுல ஒரு மூட்டை நெல்லை போட்டா அது 100 மூட்டை நெல்லா நமக்கே தான் திருப்பி கிடைக்கும். அதே போல அம்பாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வேணா கடன்காரனா இருப்போம் அம்பாளுக்கு. அம்பாள்கிட்ட நம்ம 1 ரூபா செஞ்சா அம்பாள் கடன்காரனையா வச்சுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா, 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா நமக்கே திருப்பி கொடுத்துருவோம். அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு 1க்கு பன்மடங்கா நமக்கே தான் திருப்பி வரும். அதனாலதான் நம்ம அந்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த திருப்பணிகளை பங்கு கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் சண்டி ஹோமம் நடக்க போறது. நாளைய தினம் தூமாவதி மந்திர சகித சண்டி ஹோமம். அதாவது நம்மளோட இந்து சனாதன தர்மத்துல தான்
மங்களத்தையும் வழிபடுகிறோம், அமங்கலத்தையும் வழிபடுறோம். நாளைக்கு வரக்கூடிய அந்த தூமாவதியோட ரூபம் பார்த்தீங்கன்னா விதவை கோலத்துல வயசான ஸ்ரீயா இருந்து முரத்தை கையில எடுத்துக்கிட்டு தொடப்பத்தை கையில வச்சிருக்க மாதிரி உள்ள தேவதை. அவ என்ன பண்றாள்னா நம்மளுடைய பாவ மூட்டைகள்லாம் பெருக்கி எடுத்துட்டு போறாளாம். அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய தூபாவதி மந்திர சகித சண்டிகோமத்துல அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கணும்னா நாளை தினம் நடக்கக்கூடிய தூமாவதி மந்திர சகித சண்டிகோமத்துல கலந்து கொள்ளுங்கோ. அதே போல நாளை மறுநாள் கமலாத்மிகா மந்திர சகித சண்டிகோமானது நடைபெற உள்ளது. அன்றைய தினம் பூர்த்தி தினம். அன்னைக்கு 13 அத்தியாயங்கள். இந்த சாப்டர் மொத்தம் 13 அத்தியாயம். அந்த 13 அத்தியாயத்துக்கும் 13 புடவை, 13 மாலை, 13 தட்டு மகாஹுதி, அப்புறமா கடைசியா அம்பாளுக்கு திருமாங்கல்யம், சொர்ண திருமாங்கல்யம், கொலுசு, மெட்டி இதெல்லாம் ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ண போறோம். பலவிதமான பக்ஷணங்கள், ஒரு 13 விதமான பக்ஷணங்கள்லாம் பெருசு பெருசா சீர்பக்ஷணமா ஹோமம் பண்ண போறோம். அப்புறமா பலவிதமான சௌபாக்கிய திரவியங்கள், என்னென்ன பழங்கள் இருக்கோ அத்தனை பழங்களும் ஹோமம் பண்ண போறோம். இங்க பலாப்பழம் கிடைக்குமான்னா இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி எதுவுமே குறைவுகள் இல்லை. அதுக்கு என்னன்னாக்கா யாகத்துக்கு ஒரு மீனிங்கே என்னன்னாக்கா தேவதா உத்தேசேன திரவிய தியாகா இதி யாககான்னு சொல்லியிருக்கு. தேவதையை உத்தேசித்து நாம் கொடுக்கக்கூடிய தேவதைகளால் படைக்கப்பட்ட திரவியங்களை தேவதைக்கே அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் தான் யாகம். இதில் நம்ம போடக்கூடிய எந்த பொருளும் நம்மளால பணம் கொடுத்து வேணால் வாங்கிட்டு வந்திருக்கலாம், அல்லது உருமாற்றிருக்கலாம். அரிசியாக இருந்ததை நம்ம நெல்லாக இருந்ததை அரிசியாக்கி சக்கரை பொங்கலாக ஆக்கி ஹோமம் பண்ணலாம். ஆனால் நெல்லை யார் கொடுத்தா? பகவான் தான் கொடுக்குறார். அதேமாதிரி இதில் போடக்கூடிய எந்த பொருளுமே நம்ம படைக்கவே இல்லை. எல்லாமே படைச்சது அந்த பிரம்மம், அந்த பெரும் தாயாருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அர்ப்பணம் பண்ணுறது தான் யாகம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்போ சிலவா பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகிட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துருவான். குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அப்புறமா அந்த அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைகிட்ட போய் தங்கம் செல்லம் எனக்கு கொஞ்சம் பிஸ்கட் கொடுறான்னு கேட்டால் அது அப்போ தான் தரமாட்டேன் இங்கேயும் அங்கேயும் ஓடும். என்னென்னமோ கெஞ்சி பாப்பா. அதுக்கப்புறம் அங்கேயும் ஓடிட்டு உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரட்டா, எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு கேட்பா. கேட்ட பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, அந்த தாயார் வேணும்னா அந்த பிஸ்கட் 2 பிஸ்கட் எடுத்து வச்சுட்டு கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டா. முழுசாக கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்டே கேட்கும்போது அந்த குழந்தை ஒரு பிஸ்கட் எடுத்து கொஞ்சோண்டு நுணுக்கி அந்த தூளை கையில் கொடுக்கும். ஆனால் அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அது தான் குழந்தை கொடுத்தது, கடையில் வாங்கின பிஸ்கட் இல்லை. தன் குழந்தை தனக்கு கொடுத்த அந்த துளி எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அந்த தாயாருக்கு கொடுக்கறதுன்னா, அதே போல அனைத்து உலகையும் ஈன்றெடுத்த ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய புவனேஸ்வரிக்கு நம்ம கொடுக்கறது அந்த பிஸ்கட் தூள் அளவுக்கு தான். அதனால அம்பாள் பரம சந்தோஷத்தை அடைவா. அதனால ஹோமத்துக்கும் உங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்கோ. கண்டிப்பாக நிறைய கடைசி நாளைக்கு தேவையான விஷயங்கள்லாம் மாமிகிட்ட கேட்டுக்கிட்டு ஏதாவது விஷயங்கள்ல பக்ஷணங்கள் இல்லை பழங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கலாம், இல்லை புடவை செலவு ஏதாவது ஒரு விஷயங்களை ஏற்று நடத்துக்குவோம். அதனால அனைவரும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் வருகை புரிந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது பூர்ணாதியானது துவங்குகிறது. ஓம்